ஸோ 2025 பார்த்தீங்கன்னா ஒரு பாடி ஹாரர் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட ஷிவர் மீ டிம்பர்ஸ் அப்படின்ற திரைப்படம் இப்போ அமேசான் பிரைம் ஓசிஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி நம்ம வாங்க வேண்டியதா போகலாம். இந்த படத்தோட ரன் டைம் 1:30 minutes தான் வருது. சீக்கிரமாவே பார்த்து முடிச்சிடலாம். IMDb ரேட்டிங் 10க்கு 4.3 கொடுத்துருக்காங்க. இதுல கதையை பொறுத்த வரைக்கும் கதைக்களம் 90s டைம் பீரியட்ல நடக்குது. அதாவது நார்த் கலிபோர்னியால இருக்கிற ஆலிவர், அதுக்கப்புறம் அவங்களுடைய பிரதர், இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நைட் கேம்பிங் பண்ணி பீச் ஓரமா இருக்கிற ஒரு பிளேஸ்க்கு பார்த்தீங்கன்னா இவங்க போறாங்க. ஸோ நீங்க நேட் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கில்மாலாம் பண்ணிக்கிட்டு பயங்கர ஜாலியா இருக்காங்க. பட் திடீர்னு இவங்க கேங்ல இருந்த ஒரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா காணாம போயிடும். இதுக்கப்புறம் நடக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, யார்கிட்ட இவங்க போயிட்டு மாட்டிக்கிறாங்க, கடைசியா இவங்க அங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயின் இந்த படம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பாடி ஹாரத்துக்கு ஏற்ற மாதிரியான ராவான சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். மற்றபடி இந்த படத்துல பாத்தீங்கன்னா சொல்ற அளவுக்கு எதுவுமே இருக்காது. ஆக்டிங் படத்தை நடிச்ச எல்லாருமே ஒரு ஆவரேஜான ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரியா பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெருசெல்லாம் எதுவுமே இருக்காது, ஒரு மொக்க ஸ்டோரி தான். ஸ்கிரீன் பிளேஸ் அப்படின்னு பார்க்கும்போது சரி, அந்த கில் பண்ணக்கூடிய சீக்வன்ஸை தவிர படத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலயுமே எங்கேஜ்மெண்டான ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சுத்தமா இருக்காது. இன்ஃபேக்ட் படம் எதை நோக்கி தானே போதோட ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா கிரியேட் ஆகும். படத்துடைய தமிழ் டப்பிங்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப மொக்கையதா இருக்கு. ஓவரால் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி ஹாரர் மட்டுமே வேணும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இப்போ அமேசான் பிரைம் ஓசிஸ்ல ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க, தனியாக மட்டுமே பாருங்க.